நடத்திடும் தேவன் பொருளாதாரத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். நமக்கு என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் தரிசனம். நம்ம வாழ்க்கையை இருக்கிற காரியத்தை தரிசனம். இந்த தரிசனம் எத்தனை அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னா வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய, அதாவது வசனத்துக்கு தேவனுக்கு என்ன வித்தியாசம்? வசனம் நிறைய பாதகமான சாதகமாக எழுதப்பட்டிருக்கோம். சாதகமான எடுத்துக்கணும் நமக்கு தெரியாம அடைய முடியும். இதெல்லாம் பல அனுபவத்துல தான் செய்திகள் தெரியும். தேவன் எப்படிப்பட்டவர்ங்கிறது புரிந்து கொள்ள முடியாமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவரிடத்திலிருந்து கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சுக்கணும். தப்பா அறிஞ்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கடைசி வரைக்கும் நான் நல் மனசாட்சி சொன்னேன். பெரிய கிறிஸ்தவ சமுதாயத்திலேயே அதாவது அண்டி கொண்டு இருக்கிற கட்டி பிடிச்சு கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா? எங்க திரும்பினாலும் குற்ற மனசாட்சியை கொண்டு கொள்ளக்கூடிய வார்த்தை. கடவுள் இல்லைங்கிறவங்க கூட நிம்மதியா
இல்லைங்கிற நிம்மதியாக வருவோம். எந்த குற்ற மனசாட்சி இல்லாம நம்மளால என்ன செய்வாங்க? அவ குற்ற மனசாட்சி தேவை, பாவ உணர்வு தேவை, குற்ற மனசாட்சி இருக்கக்கூடாது. அதான் தாழ்வானத்தை கொடுத்து கடவுள்கிட்டையும் இருக்கக்கூடாது, மனுஷத்தையும் இருக்கக்கூடாது, ஆசீர்வாதம் செய்யறது கொண்டு வர்றது. கடவுள் இல்லைன்னு சொல்றவனே ஒரு மனநிம்மதியா இருப்பான். நான் கடவுள் இருக்கிறவங்க நினைச்சுவாங்க. ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். அந்த குற்ற மனசாட்சி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகவே இருக்காது. அதுதான் கடவுளை யாருக்கு அறிஞ்சிக்கணும், எப்படிப்பட்டது. இப்படி நம்ம குற்ற மனசாட்சியே உட்காந்து நம்ம பேசி 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 நம்மளை குற்றப்படுத்தி நம்ம பாவிகள் துரோகிகள் சாப்பிடுறோம் சொல்றதுக்காக கடவுள் இல்லை, மீட்டெடுப்பதற்காக இருக்குது. நம்ம சாதகமா இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மனநிலையில விடுதலை, சரீரத்துல விடுதலை, சிந்தையில விடுதலை, உணர்வுல விடுதலை ஆகி அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம வைக்க விரும்புகிறார் என்கிற ஒரு வெளிப்பாடம் வேணும். கடவுளுக்கு வெளிப்பாடம் நான் சொல்றேன்னா, உபாகம் 27 நேரத்துல ஏற்கனவே வாசிச்சாச்சு. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி அதை கேட்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் யாரோ, கற்பனை கட்டளை பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கும், நடக்கிறவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லப்படும். இப்போ நம்ம எல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்மளும் நம்ம குடும்பமும் ஆசீர்வாதம் இருக்கிறோமா? ஆசீர்வாதம், முதல் ஆசீர்வாதம் அவனுடைய பிள்ளைய மாதிரி வெற்றிக்கும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வது. சரி, அதை மாற்றுகிறதே கிடையாது. ஆனா நமக்காக சிலுவையில தரித்திரியமான, நமக்காக பலவீனங்களை வியாதியையும் சுமந்து தீர்த்த அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய எல்லையை செயல்படுதா இல்லையாங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ஆசீர்வாதத்துக்கு இருக்கிறோமா, அவருடைய சந்தோஷத்துக்கு இருக்கிறோமா என்கிறத கொஞ்சம் நம்ம அறிஞ்சிட்டு, அது இல்லை அப்படின்னு சொன்னா ஏன் அது நமக்கு கிடைக்கும்? ஏன் கிடைக்கும்? ஏன் கிடைக்கல? நான் கேட்டதுனால நான் ஒரு பதில் சொல்லுவேன் இல்லையா? ஆமா, ஏன் கிடைக்கல அப்படின்னு சொன்னா, அவர் பழைய ஏற்பாடுல நீ கேட்டா, நீ கீழ்ப்படிந்தால், நீ நடந்தா உனக்கு ஆசீர்வாதம். ஆனா புதிய ஏற்பாடுல அவர் நமக்குள்ள இருந்து சத்தியத்தை போதித்து அவர் நடத்துகிறார். அங்க என்ன அப்படின்னு சொன்னா, போய் கேட்கணும். கேட்கறத என் முயற்சியில, என் பிரயாசத்துல, என் சுய பலத்துல அவர் கடவுள் சொன்னதை கேட்டு நான் என்ன செய்யணும், செய்யணும். ஆசீர்வாதம். ஆனா புதிய ஏற்பாட்டுல நான் அவரோடு இணையணும், அவர் என்னையோடு இணைஞ்சு கலந்து எனக்குள்ள இருந்து நான் விட்டு கொடுத்தேன்னா, நான் விசுவாசித்தேன்னா, அவர் நடத்தை நான் ஒப்புக்கொண்டனா, விருப்பப்பட்டனா, என் கண்ணை திறந்து அவர் என்னை நடத்துகிறார். அவர் நம்மளோட வாசம் பண்ணுகிறது. எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 32ஆம் அதிகாரத்திற்கு 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். உனக்கு காட்டுவேன், உண்மையில் கண்ணை வைத்து 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சத்திய சகலத்தின் போய் நீ கிறிஸ்துவின் அபிஷேகம். ஆமென். அல்லேலூயா. சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அதாவது அடுத்த 2 வருஷத்துல ஒண்ணு, வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் நினைத்திருங்கள். வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவர்கள் யாரு சொல்றாருன்னா,
அவர் போதித்து நம்மை நடத்துகிறார்களா, அந்த நடத்துகிற அந்த பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கும் சொன்னா, நம்மை வெட்கப்படுத்தாதபடி எந்த இடத்துல நம்ம தைரியம் நிற்கிறதுக்குரிய ஒரு இடத்துல வந்து விடுவோம். இல்லையா? நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, பல விதத்துல நம்ம வந்து வெட்கத்தை அனுபவிக்கணும். அதுல ஒன்றும் பொருளாதாரம் சரியா, ஊழியமா இருக்கட்டும், அதுல சில வெட்கத்தை அனுபவிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையில சில வெட்கத்தை அனுபவிக்கும். குடும்பம் சூழ்நிலையில சில வெட்கத்தை அனுபவிக்கும். ஆனா ஆண்டவர் நமக்கு போலீஸ் நடத்துறாருன்னா, அவர் வெட்கத்தை விட்டு தைரியமா ஒரு இடத்துல நிக்கிற அளவுக்கு நம்ம நினைச்சாரு நடத்துகிறார். இதுக்குதான் சொல்ல சொன்னா, இது இப்படிதான் ஆண்டவர் விரும்புறாங்கிறத நம்ம ஆழம் கொஞ்சம் கஷ்டம் தான். முதல்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், விசுவாசிகள் கஷ்டமா இருக்கும். இல்ல என்னை வெட்கத்துக்கு பதிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம், துணியில் உடையை கொடுத்து நம்ம அலங்கரிச்சு சிங்காரமா வைக்கிறது தான் அவருடைய சித்தம். ஆமென். வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்துமையான நன்மை கொடுத்து அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் இதுதான் அப்படிங்கிறத செய்யணும். புரிஞ்சுக்கிற விசுவாசம் அதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வெட்கப்படாம தைரியமா இரட்டிப்பான நன்மையை பெற்று புதிய முறையோடு சந்தோஷமா இருப்பதுதான் தெய்வ சித்தம் என்பதை முதல்ல புரிஞ்சு கொள்றதுக்கே பெரிய பிரச்சனை. ஏன் பிரச்சனை சொன்னா, ஆண்டவர் என்னை இந்த பாதையை நினைச்சாரு நடத்துகிறார். நான் கூடி குறுகி தலை சாஞ்சி கவிழ்ந்து என் வாழ்க்கையில இப்படிதான் நினைக்கிறார் ஆண்டவர் என்னை நடத்துறார். அதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க, என்னை உடைத்து நினைச்சார். உன்னை சொல்லணும். நல்ல விசுவாசம் என்ன செய்யணும், கர்த்தரை சாட்சி சொல்லும்போது வீட்டிலிருந்து வரணும். நம்ம மற்றவங்களாம் நீ உருகி அதை பார்க்கணும். நம்ம என்னை உருவாக்கி கொண்ட கூட வரல, இன்னும் வளரமா இருக்கிற. அப்ப என்ன மிஸ்டேக், எதை நம்ம பேசுறோமோ, ஆண்டவர் என்னை இப்படிதான் வச்சுட்டு இருக்காரு, வெட்கப்பட்டுட்டே இருப்பேன், உடைச்சிட்டே இருக்காரு. அப்பதான் பரவத்துக்கு போக முடியும். நீ பரவத்துக்கு போயிடலாம், முகரக்கட்டையை பார்த்தா ஒன்றும் பரவத்துக்கு நினைக்க மாட்டான். மூஞ்ச பார்த்தா இவர் காலம் முழுவதும் உடனே உருவாகலையே. அப்ப என்ன மிஸ்டேக்னா, எதை நாம் விசுவாசிக்கணுமோ அதான் பேசணும். எதை பேசணுமோ நம்முடைய வாழ்க்கையில அப்ப எதை விசுவாசிக்கணும், எப்படிப்பட்டவராக இருக்கிற ஆண்டவர் விசுவாசிக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் இந்த வெட்கத்தை நீக்கி என்னை தைரியம் கொண்டு வைக்க செய்திருக்கிறதாக நன்மையானதையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசி. இதை விசுவாசமும் இதை பேசணும். நல்ல முதிர்ந்த விசுவாசிகள் நம்ம சாட்சி சொல்ல வச்சிருந்தோம். அந்த அறியாத ஒரு பேர் கொண்டு உட்கார வச்சுட்டு நம்ம பழைய விசுவாசி இருக்காங்களா, அந்த விசுவாசிகளை கொண்டு சாட்சி சொல்ல அதோட ஓடணும் தான். இந்த காலம் துணிய காலம் விட்டுட்டு போகிறோம். அதோட இந்த ஏரியா அம்மா, இந்த அம்மாவுக்கு இவ்வளவு பிரச்சனையா, முதல்ல 25 வருஷமா கிறிஸ்தவங்களா இருக்கிற இந்த அம்மாவுக்கு பிரச்சனை, நீங்க பாஸ்டர் நல்லா இருக்கீங்க, அதுக்கப்புறம் வாங்க சாட்சி சொல்ல சொன்னா அவங்க பிரச்சனையெல்லாம் சீரியஸா பேசிட்டு இருப்பாங்க. நம்ம நேரத்தான் நடக்கும் போல கொஞ்சம் சீரியஸா கேட்டுருந்தா அதுல 15-20 வருஷத்துக்கு நம்ம பேசிட்டு அந்த மாதிரி கணவன் அப்படி இருந்தா, பிள்ளை இப்படி இருந்தா அப்படின்னு சொன்னா நேரத்தை நடக்கும் போல நல்ல காது கொடுத்து கேட்டா அது எத்தனை வருஷம் ஆகிடும், 15 வருஷம் 20 வருஷம். சரி, அதாவது பாசிட்டிவா சொல்லுவாங்க. அதுவும் என்னதுன்னா, அப்போ பார்க்குறவன் காரணம் கொடூரமாக அனுபவிச்சுட்டு இந்த வாழ்க்கைக்கு நான் இடிச்சு முடியாது, வரவே முடியாதுன்னு சொல்லி போகிறவங்க நிறைய பேர் தான் பாட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த கோயிலில் வேட்டைக்கு போவாங்க. சரி, வேட்டைக்கு போயிட்டோம்னா அதை வந்து லைட் அடித்து அதை ஏமாற்றி அதை அடிக்கணும். லைட் அடித்தோம்னா தலையை தூக்கிட்டு காலை கொண்டு எடுத்துட்டு பார்க்கணும். அவங்களே அடிச்சு கிட்ட போயிட்டோம்னா
பெரிய கட்டையை சுற்றி விட்டுனா ஒரு அடியில் வந்து, ஆனா அது கல்லை விடுதுன்னா என்ன, ஒரு தடவை லைட் அடிச்சு நான் அடிக்கலாம் மேல படல எஸ்கேப் ஆகிட்டு சொன்னா அதை என்ன செய்யணும், கல்லப்படும். கல்லப்பட்டுனா மறுபடியும் என்ன செய்ய முடியாது, அதை லேசர் பண்ணி முடியும். இன்னைக்கு நம்ம நிலமா தான் இருக்கும், நிறைய கல்லப்பட்டு ஓடிடுது. நம்ம முகத்தையும் நம்ம வாழ்க்கையும் நம்ம பேச்சையும் நம்முடைய கண்ணீர், ஆமா கண்ணீர் இருந்த வாழ்க்கை சொல்லுவாங்க. யோபு போல வாழ்க்கை மிகுந்த துக்கம் அப்படின்னா யோபு போல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவங்க சங்கமா இருக்கும். யோபு அப்படிங்கிறத எப்பவுமே மனசுல இருக்கணும். யோபுன்னு சொன்னோன்னே அதுல யார் மட்டும் வைக்கணும், இல்லையா? ஆமா, யோபுங்கிற இடத்துல என்ன இருக்கணும், உலகத்துக்குரிய தொடரக்கூடிய நம்ம எப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன சரியா, யோபு அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம கொண்டு அதை வைக்கக்கூடாது. யாரை வைக்கணும், இயேசு கிறிஸ்து இல்லையா? ஆமா, இயேசு கிறிஸ்து. அப்ப நம்ம இருந்துடணும், இயேசு கிறிஸ்து கூட அதை வச்சு நம்ம நோண்டு இருக்கணும். ஏன்னா அவருடைய பாடுகளை, நம்முடைய பாடுகளை யோபு போல வேதனைப்பட்டு சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எதுக்கு சொல்றாங்கன்னா அவரை விசுவாசிக்கணும். ஏன் பிரச்சனையை அவர் சுமந்துட்டாரு, என்னைய வெட்கத்துக்கு பதிலாக நன்மையாக தர்றதுக்கு அவர் சித்தப்படுவதாக்காரு, அவர் திட்டப்படுவதாக்காரு, என்னைய நல்லா வைக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறாரு. அப்படிங்கிறத அதாவது ஆசைப்படுறாருங்கிறதையும் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிறது எனக்கு என்ன வேணுங்கிறத விசுவாசிக்கணும். சரியா, நம்ம தப்ப தப்பாக எடுத்துட்டு போகுது. எனக்கு இந்த பிரச்சனை அவர் தான் கொண்டு வந்தார், ஆண்டவர் கொண்டு வந்தார், ஆண்டவர் கொண்டு வந்தாரா இருக்கலாம், விசுவாசம் கொண்டு வந்தாரா இருக்கலாம். உனக்கு என்ன வேணும், நீ அதை ஏற்றுக்கிட்டே இல்லையா? நீ எவ்வளவு பாடுபடுத்த அவரு, எவ்வளவு கஷ்டப்படுத்த, ஆனா உன் இருதயத்துல சந்தோஷமும் சமாதானம் இருக்குதா? புலம்பிட்டு இருக்கிய, புலம்பிட்டு இருக்கேன்னு சொன்னா அது யாருக்கு சத்தம் இல்லை, தேவ சத்தம். 1000 பேர் சுத்தி நிற்பான், பயங்கரமா என்ன செஞ்சுட்டு இருப்பான், உனக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கலாம். நான் நீ கூட ஜாலியா படிக்கிறா அப்படின்னு என்னது, தேவ சித்தம். பிரச்சனையை வராதுன்னு சொல்லவில்லை, சுத்தி பிரச்சனை இருக்கும், நாம் பாடுபட்டு முடிஞ்சா இருக்கும் அப்படின்னு என்னது, தேவ சித்தம். வெளியில எந்த பிரச்சனையும் இருக்காது, உட்காந்து அதான் இருக்கும், இதான் இருக்கும், அப்படியே இருக்கும், இப்படியா இருக்கும் சொல்லி புலம்பி பதவிட்டு இருப்பாங்களா, அது இல்லை தேவ சித்தம். இந்த புலம்பி பதவிட சொல்றாங்க, ஆண்டவர் என்னை புலம்பிட்டு கொண்டிருக்கிறார். ஏமா புலம்பிடுதான், நீ புலம்புறது வந்து சாப்பிடணுமே, அப்ப அது என்னது இல்லை, தேவ சித்தம் இல்லை இல்லையா? அப்ப என்னது, என்னுடைய பிரச்சனை பாடுகள் தேவ சித்தம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவ சித்தம் இல்லை, இது இல்லை சொல்லுதுன்னா தேவ சித்தம் எது அப்படின்னு சொன்னா அதுல இருந்து எதிர்மாறான தேவ சித்தம். அதை முதல்ல புரியணும், பேசணும் இல்லையா? எப்ப நடக்க முடியும், கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறம் தேவன் எப்படிப்பட்டது, அமைங்க இல்லையா? அவர் மிகுந்த அன்புள்ளவர். அதான் திரும்ப சொல்றேன், என்ன எப்படி பழகிருக்கோம்னா அவரை வந்து ஒரு நியாயாதிபதியா நம்ம நிப்பாட்டி வச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற நபரை போல் நம்ம முன்னாடி அவர் நிப்பாட்டி வச்சுட்டு அப்படிப்பட்ட வார்த்தை புறப்பட்டு வந்தாதான் சரியான வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். நம்ம யார் முதலாக, நம்ம யாரு பேச போறோம், நம்ம யாருமா இல்லை, பிள்ளை ஒரு தாயை போல தகப்பனை போல இருந்து நம்மை நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை நடத்துவதற்காக அவர் ஆயத்தமா இருக்கிற ஒரு தகப்பனை போல தாயை போல ஒரு நபர் நமக்குள்ள இருக்கிறார். மிகுந்த உயிரை கொடுக்கிற அளவுக்கு நம்ம வச்சிருக்காரு, அன்பு வச்சிருக்காரு. இது அப்படியே நம்ம நினைச்சோம் விசுவாசம். ஏன்னா அவர் ஜட்ஜை பார்த்துட்டே இருக்க உங்க மனசாட்சியே உங்களை குற்றப்படுத்தணும் சொன்னா, ஒரு சம்பவம் செஞ்சுட்டு நடந்துட்டு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று ஆகிட்டு அப்படின்னா அடுத்து தீர்மானம் ஏதோ ஒன்று அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய மனசாட்சி என்ன சொல்லிச்சுன்னா நமக்கு எதிராகவே நியாயம் தீர்ப்பு.
ஏன்னா தேவனே நான் நியாயாதிபதியா வச்சுக்கிட்டு, அதாவது நான் ஜட்மெண்ட் கொடுக்குறதா வச்சுட்டு, அது ஒரு காலத்தை கொடுக்குறாரு. இப்ப ஜட்மெண்ட் கொடுக்குறதா வச்சுட்டு இருக்கிறதுனால நம்முடைய மனசாட்சியே தேவன் அப்படி விசுவாசிக்கிறதுனால நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கல. தேவன் கொடுக்கல. நம்ம நம்பிக்கை என்ன, அதுக்கு அடிப்படையில் தான் நம்ம ஜட்மெண்ட் கொடுக்கணும். இல்லையா? இல்லையா? ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம். அதாவது நம்ம பிள்ளை ஒரு பைக்ல வேகமா 100-140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. சில சொல்லுவாங்க, நான் ஒரு ரோட்ல இருந்தே பார்த்துருக்கேன், சாவுபது சீக்கிரம் மணி வெட்டி கிராஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்கேன், நான் சொல்ல மாட்டேன். ஜோபுக்கு காப்பாத்துங்க. முக்கியமா இவருக்கு முன்னாடி வர நான் வர காப்பாத்துங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜோப், அடுத்து 2வது ஜோப் தான் இருக்கு. சரியா? நம்ம வந்து ஜெபிக்கிறோம், அந்த பிள்ளைகள் அந்த அன்பு நம்ம ஜோப் பண்ணுறேன். ஆனால் பொதுவாக என்ன சொல்லுவான், அங்கே ஒரு தண்ணியை போட்டு விழுந்து கிடக்கிறான். இப்போ நாங்கள் லைன் ஸ்கூல் கேட்டாப்புல ஒரு நின்று ஃபோன் அடிக்கிறோம், 107 ஃபோன் அடிச்சு அதை நின்று அவன் ஒதுக்கி வச்சு வந்த உடனே நாங்கள் ஏற்கனவே கிளம்பி வரோம். ஒரு கடை டீ கடை இருக்குது. அந்த டீ கடையில் 2 பிள்ளைகள் வந்து என்ன கதை கேட்குறேன் பதினெட்டு. நான் இப்படி விவரம் சொல்றபடி அங்கே ஓனர் ஏசார், குடியாரத்துறை செத்த உனக்கு என்ன வேலையை பழப்போம் அப்படிங்கிறது. அவன் விட்டதுக்குவோம் ரத்தவங்களுக்கு படுத்துக்கிறான். 108 வந்துட்டு 108 கிளம்ப மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு நபர் வேணும் அப்படிங்க. அவன் குடும்பத்தில் ஒரு நபர், அவனுக்கு ரத்தவங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு நபர் வேணும், அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. அது யூஸ் கூட வார்த்தை, குடியாரத்துறை செத்த உனக்கு முக்கியமோ வேலையை பழ. இது தெரிஞ்சு வரனா அந்த இதே இது அந்த மனிதனுடைய மகன் மனைவி யாராவது என்ன சொல்லுவாங்க, எப்படியாவது குடிச்சிட்டு நீ கொடுத்துட்டு விழுந்துருக்க அப்படின்னு சொல்றது ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட் யாருன்னா தான் பிள்ளை கிடையாது, தான் சகோதரன் கிடையாது, தான் அப்பா கிடையாது, தான் கணவன் கிடையாது. அதனால ஜட்ஜ்மெண்ட் வருது. இதே இது தான் பிள்ளையா, நான் கணவனா, நான் அப்பாவா இருந்தேன்னா அது பார்வையிடணும். எப்படியாவது காப்பாற்ற எவ்வளவு தெரியாம தப்பு. ஆண்டவரை எப்படி பார்க்கணும்னு சொன்னா இப்படிதான் பார்க்கணும். இல்லையா? நம் பட்சத்தில் இருக்கிறவர் என்ன தப்பு பண்ணணும்னு சொல்ல நீங்க அவர் உண்மையான நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலே, உண்மையான நேசத்தாலே தப்பு விட்டு ஆரம்பிங்க செய்யணும். பிரயாசப்படும், ஆண்டவருக்கு உதவி செய்வார். உலக பிரயாசப்படும், அதுக்கு ஸ்ட்ரென்த் கொடுப்பார். அன்புனால இல்லையா? ஆண்டவர் அப்படி பார்க்கணும். அவர் அன்பு உள்ளவர், இறக்கம் உள்ளவர், திரும்ப உள்ளவர், தைரியம் உள்ளவர். ஒரு காலம் தண்ணிக்கு போறவர்தான். ஆனா இன்னைக்கு அவர் எப்படிப்பட்ட நமக்குள்ள செயல்படணும்னு சொன்னா அன்புனால நமக்குள்ள செயல்பட சித்தப்படுவார். இல்லையா? அப்ப அவர் நீ நியாயம் இருக்கிறவரை ஒரு குற்றம் நம்முடைய மனசாட்சி அந்த குற்றப்படுத்துன்னு சொன்னா நமக்கு ஆண்டவர் நினைச்சாலே உதவி செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு விசுவாசம் இருக்கு. இல்லையா? ஆசீர்வாதிக்கிற தேவன், அன்பினால் விடுவிக்கிறது என்பதை அவர் அப்படி விசுவாசிச்சுன்னா ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். எங்கே? சாபத்திலிருந்து ஆசீர்வாதம், இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ள, பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்குள்ள. இல்லையா? ஆமா. குழப்பத்திலிருந்து தெளிவுக்குள்ள, நிறைய சொல்லலாம். பயத்திலிருந்து தைரியத்துக்குள்ள, வெட்கத்திலிருந்து நன்மைக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள, வாரதுக்கு தலையாகிறதுக்கு எவ்வளவு சொல்லலாம். இதை நோக்கிதான் நம்மை நடத்துகிறது சுத்தமாக இருக்கிறார். என் நடத்தை அல்ல, தேவ நடத்து. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருங்க,
இல்லையா? ஆமா, சடான அதாவது அது கூட கீபோர்டு ரெடியா இருக்கணும், பாட்டு படிக்கணும் ரெடியா இருக்கணும் இல்லையா? என்னை நடத்தி இருந்தேன் நமக்குள்ளே இருந்து அவர் நடத்துகிறது. அன்பினால, இறக்கத்தினால, கிருபையினால, தயவினால, நேசத்தினால, ஆராய்ச்சி நமக்குள்ள வாசம் பண்ணி நம்மை நடத்துகிறது. ஆமென். அவரை குறித்து அறிக்கையும் அதுக்கப்புறம் அவர் நம்ம மேல எந்த அளவுக்கு அந்த அன்பு வச்சிருக்கிறாரோ அப்ப எப்படி நடத்துவார், எங்க நடத்துவார், எந்த எல்லைக்கு நடத்துவார் இந்த தெரிஞ்சுக்கணும், அறிந்து. ஆமென். மழையா எதிரே 8ஆம் அதிகாரத்துக்கு पता वासने மனதிலே வைத்து அவர்களுடைய இதயங்களில் அதை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. 12ஆம் வாசனம். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ரட்சிக்கப்படுது சரியா? பாவத்தை அவர் மன்னிச்ச உடனே
என்ன நடக்குன்னா நம்ம மனசாட்சிக்குள்ள மனசுக்குள்ள ஒரு பிரமாணம் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு பிரமாணம் இதை செய்யணும், இது செய்யக்கூடாது, இவ்வளவுதான், இதை செய்யணும், இதை செய்யணும். சரியா? இப்ப இந்த பிரமாணம் இப்ப நம்ம அடிக்கடி நம்ம பசங்களுக்கு நீ இதை செய்தா சொல்லுவோம். சரியா? தப்பு கிடையாது, அதை செய்யணும் அப்படின்னு தெரியணும். ஆனா நம்ம செய்ய முடியாது. யார் செய்வார்? அவரே நமக்கு செய்வார் இல்லையா? நம்முடைய இருதயத்துல இன்னொரு சதையான பலகைகள் வரும். நம்ம இருதய சதையான பலகையில அவருடைய கற்பனையில கட்டளையில பிரமாணங்களை எழுதி வச்சு, சரியா? இன்னைக்கு ஒரு இடத்தை ஆராதிக்கிறது விஷயம் கிடையாது. ஒரு இடத்தை முக்கியத்துவப்படுத்தி அந்த இடத்தை புரிதப்படுத்தி அந்த இடத்துல கடவுள் பேசுவாங்கிறது கிடையாது இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் இருதயத்திலிருந்து பேசுகிறது, இருதயத்திலிருந்து உணர்கிறது, இருதயத்தில் உணர்த்தி ஏவி நடத்துகிறது. ஒரு இடத்தையோ ஒரு உருவத்தையோ ஒரு சொருவத்தையோ முக்கியத்துவப்படுத்துறது நம்ம அவனுடைய பிள்ளைகளை பண்ணக்கூடாது. அது முறை கிடையாது இல்லையா? ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்குமா? ஆவியோடு சத்தியம். நம்ம ஆண்டவரை ஆவியோடு சத்தியத்தோடு ஆராதனை வருஷத்தோடு இணையும். ஆமென். எனக்கு என்ன நடக்குதுன்னா நம்ம இருக்கிற நேரத்துல சரியில் அவர் இருதயத்திலே அவர் எழுதி வச்சிருக்கோம். நம்ம என்ன அர்த்தம்னா நம்ம இருதயமே உணர்த்தோம். எப்படி போவோம், இது சந்தி, இது பேசுறது உணர்த்து ஒண்ணு. இன்னொன்னு ஆண்டவருடைய சித்தத்தை எப்படி இருக்கிறதா இருதயத்துல விருப்பமாகவும் செய்தியாகவும் எப்படின்னா லகுவாகும். ஆண்டவர் கூட இருக்கிறாங்கிற உணர்வுகளை லகுவாகும். ஒவ்வொரு முடிவுக்கும் நான் 3 நாள் உபவாசம் ஜெயிக்க போகிறேன். தலையை நான் இப்படி செய்யணுமா, இப்படி செய்யணுமா? தலையை சீவதான் செய்யணும். முக்கியமான சில முடிவுகளுக்கு, பிரதானமான முடிவுகளுக்கு காத்திருப்பது தவறில்லை. எல்லாத்துலையுமே அவன் செஞ்சது ஆட்கள் தான் செஞ்சுதான் இருக்கணும். இப்ப நான் ஒரு பயத்தை வாழ்க்கை சுத்தமா அசுத்தமா இந்தியா இது இருக்குமா அது இருக்குமா அடுவரே வெளிப்பாட்டாங்க. அடுவரே அவர் அடிக்க காலையில என்னாச்சு வெளிப்பாடு? நல்ல தூக்கம் தந்தை, அதான் வெளிப்பாடு. நல்ல மண்டையோட போகிறேன், அழகுற மண்டையோட உருவம் விடிய வரைக்கும் முடித்திருந்து சிரிக்க போகிறேன். ஒரு ஊழியக்காரர் ஜோம் பண்ணியிருக்கார் வாசிப்பு. வெளியே யாரு கொண்டு விட்டா விடுவாங்க? அங்கங்க வேலை தான் பண்ணிட்டு இருக்கு, ஆத்மா உள்ள வர முடியும். சரி, ஊழியக்காரரை ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, நீ நல்லா ஜோம் பண்ணுங்க சரியா? அது சமூகத்தில் நீண்ட நாள் காத்திருந்து ஜோம் பண்ணுறது. 3 நாள் ஏதோ ஜோம் பண்ணிருக்காங்க, உபவாசம் ஜோம் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஏதோ ஒரு அக்னி மாதிரி இறங்குச்சு. ஒரு இது அந்நிய அக்னி இறங்குது அப்படின்னு நான் ஆசிரியர்களா ஸ்டாப் பண்ணிட்டு எழுதினேன். யாருக்கு முன்னாடி நம்ம காத்திருந்தோம்? யார் அக்னி வரும் இல்லையா? என்ன அர்த்தம்னா நல்ல அக்னி ஆண்டவர் கொடுத்து தேவையில்லாதவெல்லாம் என்ன செய்யாது, எரிக்கிறதுக்கு அவருக்கு இறக்கும் போது எழுதிக்கலாம். அதாவது சக்தி அறிவு இல்லாம ஜெபிக்கிற, வசனத்தை அறியாம புரிந்து கொள்ளாம கேட்க மனது இல்லாம ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய பார்வை எப்படி அது ஒரு பார்வை இல்லையா? அப்ப அந்த ரெவலேஷன் இல்லாம அந்த அறிவு இல்லாம உட்காந்து ஜெபம் பண்ணா ஆண்டவரா விசாசானே புரியாது. சீசர்கள் கூட வந்தாங்க, அந்த சக்தி அறிவு வர்ற வரைக்கும் அவங்க நினைச்சாங்க ஏசு கிறிஸ்து அந்த எழுதி இருக்கும். அவர் தன் ஜலத்தினால வந்துடுவார் எழுதுனாங்க. இது ஒரு ஆறு இருந்து இது ஒரு பொல்லாத ஒரு எழுதுறாங்க. ஆண்டவருடைய
நடைய புரிஞ்சு கொள்ளாம யாரு இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் இருந்தாங்க. 3.5 வருஷம் இருந்த இயேசு கிறிஸ்துவோட இருந்தவங்க அவருடைய வல்லமையான அந்த மகிமையான அந்த அற்புதத்தை இல்லாம உணர முடியும். ஏன்னா அந்த சத்தியத்துக்கு புரிய அந்த வெளிச்சம் இல்லாம, அந்த அபிஷேகம் இல்லாம, அந்த ஆவியோட தொடர்பு இல்லாம, என்ன அவங்க சும்மா இயேசு சோறு போடுறாரு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. முன்னாடி போனது நீ என்ன சப்பாத்தி அப்படி நாளைக்கு இல்லையா நான் இப்படி கேட்டுட்டு போன ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு என்ன கேட்காது, வார்த்தையே இல்லையா? சாப்பாடு கண்டிப்பா உண்டு, நல்லதுதான் சாப்பிடுது. நான் அப்படியே சொல்றேன். சரியா? தேசமா கொடுத்தாங்க, பசியாத சாப்பாடு கொடுத்தாங்க, அப்பத்தை கொடுத்தாங்க, மீனை கொடுத்தாங்க. சரியா? தப்பே கிடையாது. ஆனா நோக்கம் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ திருப்தியா புசிச்சு திருப்தியானதுனால என்னையும் செய்யுங்க தேடுறீங்க இல்லையா? இல்லையா? ஆமா, நோக்கம் அது. இங்க பார்ப்போம், மைண்ட் வருவோம். இங்கே இருதயத்திலே எழுதுறது நம்ம எதை விசுவாசிக்கணும்னா தேவ சித்தத்தை, தேவ திட்டத்தை, பிரமாணத்தை, கற்பனையை, கட்டளையை ஏசப்பா நம்ம இருதயத்தில் எழுதி வச்சிருக்க. வெளியா வெளியா நமக்குள்ளதான் வாசம் பண்றாரு, நமக்குள்ள இருந்து போதிக்கிறாரு, நமக்குள்ள இருந்து நடத்துகிறாரு, நமக்குள்ளே எழுதி வச்சிருக்க. சில சொல்லுவாங்க ஏன் தலை எழுத்து. சில சொல்லுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னா ஏன் தலை எழுத்துனா என்னது, இப்படிதான் நடக்கும். விஜய் மாறவே மாறாது, உனக்கு அப்படிதான் நடக்கும். இதுதான் என் தலையெழுத்தே சொல்லி நம்மளே பேசிக்கலாம் சொல்லலாம், நம்ம அதை நம்பணும் சொல்லலாம், நம்ம அதை அறிக்கை வச்சுக்கணும் சொல்லலாம். என்ன ஆகும்? அதுதான் தலையெழுத்தா இருக்கும். ஆண்டவர் நம்ம இருதயத்தை எழுதி வச்சிருக்காரு, நம்ம தலையெழுத்து எழுதி வச்சிருக்காரு. என்ன தலையெழுத்து எழுதி வச்சிருப்பாரு? நன்மையானத, சுகமானத, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிறைவை, பூரணத்தை, பூர்த்திய, உயர்வை, கனத்தை, மேன்மையை அப்படின்னு சொன்னா எந்த பாதையும் நடக்க வேண்டாமா? அதான் சொல்றேன். பாதை மோசமா இருக்கலாம், ஆனா சுத்தி யார் இருக்கிறத வர முடியும். இல்லையா? வழி காட்டுகிறது நம்ம இருக்கிறது. அடுத்து குழப்பம் இருக்கும், சந்தேகங்கள் இருக்கலாம், கண்ணை மூடினது போல இருக்கலாம், அடுத்தது ஏதோ இருக்கலாம், வெளியே தெரியாதமா இருக்கலாம், இதெல்லாம் எப்படி முடியும் போது இருக்கலாம். அதான் விசுவாச ஓட்டம். ஆனா எப்படி இருக்கும் மனநிலை இருக்காதியா? என்னை நடத்திடும் தேவன் என்னோடு Bye.
எதுக்குன்னா அந்த விசுவாசம் உள்ள கட்டப்படுவது. ஆமே, நம்மை நடத்துகிறவர் உயிரை கொடுக்கிற அளவுக்கு அன்புள்ளவர். படுத்து பேசுகிறவர் நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு, வாழ்ந்திருந்து தலை, பாவத்திலிருந்து பரிசுத்திற்கு, சாபத்திலிருந்து ஆசீர்வாதம். அதுதான் நம்ம தலை எழுத்து. ஏன் தலையெழுத்து சொல்றப்ப தலையெழுத்து ரொம்ப சோகமா இருக்கும்ல. சொல்லுங்க, வாலிபர்கள் என்ன சொல்லுங்க, சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஏன் தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து, சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு போவதுதான் என் இதயத்துல ஆசீர்வாதத்தை எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு ஆசீர்வாதம் உயில உயிர் தெரியல. என்ன தெரியல, நான் யாரும் இல்லை. உயிர் தெரியுமா? ஒருத்தர் சாவதற்கு முன்னாடி அதாவது எழுதி வச்சிருப்பாங்க, என் சொத்து இவங்களுக்கு தான். செத்த உடனே உயிர் விநாயகம் உயிர்ப்பிக்கப்படும். அது வரைக்கும் சொத்தை மாற்றம். செத்த அடுத்த செகண்டு அந்த உயிரில் எழுதிக்கப்பட்டது அப்படியே வந்து இருந்துடும், அவனுக்கு சொத்து வந்துடும். இப்போ யார் நம்ம எழுதி செத்தா? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்கு உயிர் எழுதி செத்த. இன்னைக்கு அந்த உயிரின் அடிப்படையில் சொத்துக்களை அனுபவிப்பதற்காக அவருடைய ஆவியை நமக்குள்ள இருந்து நம்மை நடத்துகிறான். ஆமென். வாசிப்போம், ரோமர்கள் நிருபம் 10ஆம் வசனம், 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறது. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. 80ஆம் வார்த்தை ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாகிறது. அதாவது நம்முடைய இருதயம், நம்ம வந்து இந்த வார்த்தை எங்க இருக்குதான்? உனக்கு சமீபமாயும் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் அந்த வார்த்தையுடைய உருவம் என்ன? இந்த வார்த்தை யாரு? அந்த வார்த்தையுடைய நியதி, அதாவது என்ன சொல்றதுன்னா பலன் என்ன? நம்முடைய வாழ்க்கையில நீதி. ஆமென். நீதினா என்னது அப்படின்னு சொன்னா தகுதி. தேவன் எனக்கு ஒன்றை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்றார்? தகுதிப்படுத்துறார். ஆமென். அதான் நீதி. அப்ப எங்க இருந்து தகுதி வருது அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையிடம் இருக்கு. அதாவது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து வார்த்தை மூலமா நமக்குள்ள நீதி வருது. எப்படி வருது? இருதயத்துக்குள்ள வருது. அந்த நீதி எப்படி நம்ம பயன்படுத்தணும்? பார்த்து பேசுறது நமக்கு. ஆமென். பிரசங்கம் ஏன் பண்ணணும்னா தவறான நம்பிக்கைகளுக்கு நம்ம வெளியே வரணும். கிறிஸ்தவங்களா வந்துருவோம், ஆனா பாத்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கும், கிரியை வெளியே. இங்க எதை முக்கியத்துவம் கொடுக்குறாரு? விசுவாசம் முக்கியத்துவம். அதுக்காக நான் என்ன சொன்னா, அவர் ஆசீர்வதிக்க சுத்தமா, அவர் நம்மளை எப்படிப்பட்ட அன்பா நம்மளோட இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்டவர், எதை விரும்புகிறாரு, எதிர்த்து எதுக்கு கொண்டு போறது நம்ம நினைச்சாரு. அவர் பிரயாசப்படுறது அறிஞ்சிட்டு அதை பேசணும்னு சொன்னா நம்ம வார்த்தையின்படியே தெய்வனை நம்ம பார்க்கணும். நம்ம கையில் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும்.
ஜெபத்தை சரியா புரியணும். ஏதோ இது அந்தரத்துல சிலம்பம் பண்ண சொல்லுவாங்க. அதே போல ஆட்டுத்தனமா நினைச்சுவோம். ஜெபம் அடியில குத்துல வெட்டுல பயங்கரமா பிரம்மாண்டம். ஜோமன் முடிச்சோம் நம்ம என்ன செய்யிட்டு இருக்கிறோம்? சரிதான், நமக்கே சந்தேகம். என்னுடைய பிராக்டிகல் லைஃப் நமக்குள்ள இருந்து செயல்படுதா என்பதை அறிஞ்சுக்கணும். எப்படி செயல்படுதா? ரொம்ப நேசித்து அன்பு கூர்ந்து நமக்குள்ள வாசம் பண்ணி நம்ம ஏறி நம்மகிட்ட பேசி நம்ம உணர்த்தி நமக்கு காட்டி நம்ம தொடர்பு படுத்த நடக்கிறார். அவரை சரியா விசுவாசிக்கணும். எப்படிப்பட்டவர் என்பதை செய்யணும். அந்த மனநிலை தான் அவர் நம்ம என்று ஒழுங்குறது கரெக்டா நீக்கணும். எங்க நீக்கணும்? அதை தெரிய புரிஞ்சுக்கணும். உபாகம் 22 படி பிரமாணத்தை கேட்டு கீழ்ப்படுத்து அதுபடி நடக்கிறது. கற்பனைகளை கட்டளைகளை கைக்கொள்வது. இந்த பிரமாணத்தை நமக்குள்ள ஃபீட் பண்ணி நமக்குள்ள எழுதி நமக்குள்ள வச்சு கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நம்மை நடத்துகிறார். அதான் நீதி. ஒரு நீதி மாசி நம்மை நடத்துகிறது. எங்க நடத்துற கடைசி ஒரு கேள்வி கேட்டு ஆசீர்வாதம் எங்க இருந்து ஆசீர்வாதம் இல்லை, சாபத்தில் பரவாயில்ல. கிட்னி வேலை செய்ய சரி, உங்களும் வரணும். நீங்களாம் தெரிஞ்சுக்குங்கிற அங்க போனேன் இல்லையா? இவ்வளவு நேரம் பேசி நான் போய் யோசிச்சுக்கூடாது. இது புரிஞ்சுதான் இல்லையா? இல்லையா? புரிஞ்சுட்டாலே தேவனுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ வந்துடும். அறிவு தான் நம்மளுக்கு எழுதிக்குது. நம்ம கொள்ளும் தேவன் நம்ம அறிவு கண்ணை திறந்துட்டாருன்னா ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை கொடுக்கும். இல்லையா? ஏதோ ஒன்று திறக்க வேண்டியது. அதுதான் அந்த வார்த்தை. ஆமே நமக்குள்ள வாசம் பண்ணி தங்கி போதித்து அந்த வார்த்தை நமக்குள்ள வந்து நம்ம அதை பேச 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 அது நம்ம இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு முக்கியமா சாபத்திலிருந்து அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நீங்க உமாகம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்து நீங்க அதை வாசிக்கும் போதே உண்மையா நம்ம வழக்கமா அவசர இங்கே கிளம்பும்போது அவசரமா இருக்கு தெரியுமா? சிலர் பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு போகும்போது சர்ச்சைக்கு நம்ம சர்ச்சை கேள்வி கேட்கலாம். சில பாஸ்டர்ஸ் எழுதிவாங்க, திடீர்னு நீ வேலை உண்மையை சொல்லிடுவாங்க. அழக சரி ஏன்னா வாசகம் இல்லை, ஆனா புரிந்து கொள்ற அளவுக்கு வாஸ்தவமா அப்படின்னு கேட்டா நீங்க வேலை புரிய மாட்டீங்க. கவனிய இந்த வார்த்தையை பார்த்தோன்னே யாருக்குமே எல்லாருக்குமே ஒரு குற்றம். உண்மையா இந்த உமாகம் 22 வாசிங்க, அதை எடுத்துக்கொள்ளுங்க. இல்லைன்னா பரவாயில்ல. 21 இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் நீ செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையான செவி கொடுப்பாயானால். இந்த வார்த்தை வந்தவுடனே செவி கொடுப்பாயானால் சரியா? அதுக்கப்புறம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளும்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைப்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதுக்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாடி. இந்த வார்த்தையில வாசனம் இல்லை. உடனே நம்ம மனசுல என்ன பட தெரியுமா? குற்றம் நீங்க என்ன பட தெரியுமா? இது எங்க நம்ம கேட்டு நம்ம எங்கே செய்ய முடியும்? பிரச்சனை நீங்க நினைக்கிறது அதுக்கு மேல நாங்க சொல்லுவோம்.
கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிங்க. என்ன சத்தையா? காலையிலே எழுப்பணும், கதவு சத்தம் தான் கேட்கும். இந்த சத்தம் போர் போட்ட சத்தம் எல்லா சத்தம் கேட்டு கர்த்தருடைய சத்தம் கேட்கலையே. நீ கேட்கலையே இன்னைக்கு நம்ம நம்புறோமோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? பிரமாணத்தை நடக்க முடியல. இது தேவனுடைய பார்வை இல்ல, நம்ம மனசாட்சியில குற்ற மனசாட்சி இருப்பாங்க. நம்ம சத்தத்தை கேட்கல, அவருடைய பிரமாணத்தில் நடக்க முடியாது. அவருடைய பிரமாணத்தினுடைய ஆதாரம் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அதான் புதிய ஏற்பாடு சத்தியம். ஏன் தெரியுமா? முடியலன்னு சொல்லி இயேசு வந்தாரு. நியாய பிரமாணத்தை அவருக்கு நிறைவேற்றுவதற்கு வந்தாரு. ஏன் நிறைவேற்றது? உங்களால நிறைவேற்ற முடியாது. அதனால நான் அதை நிறைவேற்றுறதுக்கு நீ விசுவாசம் அவங்களுக்கு இருந்து அணிஞ்சுவேன். அதை நிறைவேற்று வெளியா. இந்த வார்த்தை வார்த்த உடனே சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டேன். நான் இந்த 28ஆம் அதிகாரத்தை வச்சு உட்காந்து யோசிப்பே 14 கேள்வி இருக்கு. ஆசீர்வாதம் ஏன் சாமி தெரியுது? அவன் ஏன் தெரியுது? முதல்ல ஒன்னா வசந்த வாசத்தை உடனே என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நம்ம ஆசீர்வாதம் வர ஒரு தெளிவான முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா பேசும்போது நம்மளால சித்தத்துக்கு நடக்க முடியுமா? நம்மளால பிரசங்கம் நடக்க முடியுமா? நம்ம என்ன பெரிய பிரசங்கங்களா? நம்மளால ஒன்றுமே செய்ய பெருமையா பேசுவோம். பெருமையா பேசுவாங்க. நம்மளாம் நம்மளாம் அவருக்கு ஏன் நடக்க முடியுமா? நம்ம அநேகத்தை இது பெருமையா பேசுவோம். ஏன்னா தாழ்மையா இருக்கிற பெருமை நல்லா புரியுங்க. நான் தாழ்மையா இருக்கிறேன், நான் ஒன்றும் இல்லை, நான் பாவிலும் பாவி, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு அருகதே கிடையாது இருக்கிற தாழ்மை போர்வை போதிய பெருமை. அவர் என்ன சொல்றாரு, அது எதை விரும்புறாரோ அதான் நிச்சயம் பண்றாரு. விசுவாசிக்கும் பேசணும் இல்லையா? பிள்ளையார்க விரும்புறாரு, அப்ப அதை பேசணும். நீதிமானவர்கள் விரும்புறாரு, அதை பேசணும். நமக்குள்ள நீதியை நிறைவேற்ற விரும்புறாரு, அதை பேசணும். அப்பதான் தாழ்மையோட அர்த்தம். நீதிமான் நீதி உள்ளவன் பிள்ளையா என்னை மாற்றி வைத்திருந்தாரா? என்னை பார்த்தோம்ல, இது அவர் சத்தத்துக்கு கேட்டு கீழ்பிடித்து நடக்க சொல்லணும்னு சொன்னோம்ல, அதை அவரே நமக்கு செய்வார். ஆசீர்வாதத்துக்கு சாபத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு போற வழி ஒரே வழி தான். ஏன்னா அவர் சிறுவை முடிச்சிட்டார். ஏன் சுதந்திரிக்கு போடணும்னா நமக்கு இருக்கிற பிரச்சனையே நம்ம மனசாட்சியை நம்ம எடுத்துது குற்றப்படுத்தி நமக்கு நீதி இல்லாத போல ஒன்று உருவாகுது. நம்ம ஆண்டோட பிள்ளை இல்லாத போல ஒன்று உருவாகுது. நமக்கு எதிர்மாறாக நம்மளே எழுதி வச்சுது பேசுது. அந்த வார்த்தையை நம்ம தான் பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. 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 ஆமென். நம்ம இருதயத்தை வார்த்தையை வச்சு மாற்றலாம். ஆண்டவருக்கு நீதி உள்ளவராக நான் பிள்ளையாக அவருடைய பரிசுத்தமானவராக அவரால் நடத்தப்படுகிறேன். அவர் எனக்கு வாசம் பண்ணுகிறார், என்னை ஏறுகிறார், என்னை உணர்த்துகிறார், என்னை ஆசீர்வாதத்தை பாதையில் நடத்த சித்தப்படுறார். அது அவருடைய விருப்பம். என்னை நடத்திடும் தேவன் வெரி குட் வெரி குட். இப்பொழுது ஆவியின் மனதில் இறங்குகிறது. அவன் பயங்கர ஸ்பிரிட்டா உள்ள இருக்கான். இதெல்லாம் வெளியிடறான். பயப்படப்படுறான். தெரிஞ்சபடினா என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே இல்லை. நான் நம்பிடும் தேவன் என் குருவாய் இருப்பார்.
சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம போறது 100% போறதுக்கு எங்களுக்குள்ள போதிச்சு உணர்த்தி ஏவி எங்களை பரிசுத்தமாக்கி எங்களுக்குள்ள எழுதி கற்பனைகளை கட்டளைகளை பிரமாணங்களை எழுதி எங்களை நடத்துகிற ஆவியான எங்களுக்கு இருக்கு. ஆமென். அல்லேலூயா.